Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட்டாவே நம்ம செஞ்சிரலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ ஊறுகாய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொடி வந்து நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிக்சி கப்பில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 150 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை இது ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரும்போது சைடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மாங்காய் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமான காரம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3 டீஸ்பூன் கார மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தாராளமாக 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஊறுகாய் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லாவே காரமாக இருக்கும். அதனால இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்து இன்றைக்கி இந்த ஊறுகாய் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தாளிப்பு எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்போ மாங்காய் கூட இந்த மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் வந்து குலுக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குலுக்குனீங்க அப்படின்னாலுமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். அடியிலிருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பொடி சேர்த்துட்டு அப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா தான் நான் பொடி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த ஊறுகாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு காரசாரமாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். சப்போஸ் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஊறுகாய் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். லைட்டாக சூடான ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடனே மூடி போட வேண்டாம். ஸோ கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. சைடில் வச்சுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் படுக்கும்போது மறுபடியும் லைட்டாக கிண்டி விடணும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மேலே எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர மாதிரி மேலே மிதக்கிற அளவுக்கு வரும். ஸோ ஏன்னா நம்ம போட்ட மாங்காய் எல்லாமே கொஞ்சம் ஊறும் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஊறி கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த ஊறுகாய் நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 நாள் ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஒரு 2-3 நாள் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னுமே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு
இப்போ நான் பிளாஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பீங்காஞ்சாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கோங்க. இப்போ உடனே நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம், காலி ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஆவக்காய் ஊறுகாய் ரெசிபியும் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.